வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம 2025ல் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட 16வது டெலிவிஷன் சீரீஸாக ரிலீஸ் பண்ணப்பட்ட மார்வல் ஜாம்பி சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 1 முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்வல் ஜாம்பிஸ் இந்த சீரீஸோட கதை மார்வல் மல்டிவர்ஸில் இருக்க ஒரு அல்டர்னேட் டைம்லைனில் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட் இஃப் சீரீஸோட சீசன் 1ல் வந்த வாட் இஃப் ஜாம்பிஸ்ன்ற எபிசோடில் நடந்த கதையோட கண்டினியூவேஷனாக தான் இந்த மார்வல் ஜாம்பி சீரீஸோட கதையை எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸோட கதை ரொம்ப சிம்பிள் தான். இடத்துல இருக்க மக்களும் சூப்பர் ஹீரோஸும் ஜாம்பிஸாக மாறிட்டாங்க. இப்போ மீதி இருக்க சூப்பர் ஹீரோஸ் சில பேர் மட்டும் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது எர்த் மக்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க. கடைசியா மக்களை காப்பாத்துனாங்களா இல்லையா? இதான் இந்த மார்வல் ஜாம்பி சீரீஸோட கதை. சரி வாங்க இப்ப நம்ம மார்வல் ஜாம்பி சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 1 முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஜாம்பி அட்டாக்கால எர்த் மொத்தமும் அழிஞ்சு இப்போ 5 வருஷம் ஆகிட்டு இப்போ நியூயார்க்ல 3 சர்வைவர்ஸ் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் கேட் பிஷப், ரீரி வில்லியம்ஸ் அண்ட் கமலா கான். இவங்க கூடவே ஃப்ரைடேன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால கண்ட்ரோல் பண்ணப்படுற அயன்மேன் காஸ்டியூம் ஒண்ணுமே இருக்கு. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வழியில வர ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு நியூயார்க் ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ரீரி ஏன் பெருசா ஜாம்பிஸ் நடமாட்டமே இல்லைன்னு கேட்க கேட் அதுங்களோட ஃபுட் இங்க குறைஞ்சிட்டு அதனால நடந்து தூரமா போயிருக்குங்கன்னு சொல்றா. இவங்களும் அவங்களுக்கான சாப்பாடை கலெக்ட் பண்றதுக்காக தான் சிட்டிக்குள்ள வந்திருக்காங்க. திடீர்னு அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க 3 பேரும் வெளில போய் பார்த்தா குவின்ஜெட் ஒன்று இவங்களை கிராஸ் பண்ணி போகுது. உடனே இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. குவின்ஜெட் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு இடத்துல தாறுமாறா கிராஷ் லேண்ட் ஆகி கீழே விழுந்துருது. 3 பேரும் குவின்ஜெட் கிட்ட போனதும் கமலா அவ பவரால குவின்ஜெட்டை ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா பெருசா யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா கிட்ட போய் பார்த்தா ஒருத்த மட்டும் இருக்கான், அவனும் இறந்துட்டான். ரீரி வில்லியம் ஸ்கேன் பண்ணி இறந்தவன் ஒரு ஷீல்டு ஏஜென்ட்ன்றதையும் அவனோட வயிற்றுக்குள்ள ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். 3 பேரும் சாக போற நிலைமையில ஒரு ஷீல்டு ஏஜென்ட் ஒரு டிவைஸை முழுங்கிருக்கான்னா அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் டிவைஸா தான் இருக்குன்றது புரியுது. கமலா கஷ்டப்பட்டு அந்த ஏஜென்ட்டோட வயித்தை கிழிச்சு கடைசியில அந்த டிவைஸை எடுத்துட்டா. அப்ப திடீர்னு ஜாம்பியா மாறி இருந்த அந்த ஏஜென்ட் இவங்களை அட்டாக் பண்ண பார்க்க 3 பேருமே பயந்துட்டாங்க. திடீர்னு ஃப்ரைடே மேல ஒரு ஆரோ வந்து சொருகி ஃப்ரைடே பிளாஸ்ட் ஆகிடுது. அதை யாரு பண்ணதுன்னு பார்த்தா அதுதான் ஜாம்பி ஹாக்கை. இவனுக்கு இப்ப இதான் வேலை. சிட்டிக்குள்ள யாராவது ஹியூமன்ஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலே களத்துல இறங்கிடுவான். கேட் தான் இப்ப ஹாக்கைய சமாளிக்கிறான். அந்த நேரத்துல ரீரி அண்ட் கமலா ஃப்ரைடே கிட்ட போறாங்க. ஃப்ரைடேக்கு ஒன்றும் ஆகல, ஆனா பயங்கரமா அடிப்பட்டதால ரிப்பேர் ஒர்க்ஸ்க்காக ஃப்ரைடே ஷட் டவுன் ஆகிடுது. கேட் கரெக்டா எய்ம் பண்ணி ஹாக்கையை லைட்டா அடிச்சுட அந்த கேப்ல எல்லாரும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. கமலாவை பவரால ஃப்ரைடேவை தூக்கிக்கிறா. அப்புறம் 3 பேருமே அங்கிருந்து ஓடி போய் ஒரு சந்துக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. அப்பவும் ஹாக்கை ஒரு ஆரோவை ஃபயர் பண்ண அது 2-3 இடத்துல பட்டு டேர்ன் ஆகி போய் கரெக்டா கமலா மேல பட போக கமலா ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணி தப்பிச்சிடுறா. அப்ப ஹாக்கை ஃபயர் பண்ண ஆரோவை கேட் பிடிச்சி அதை ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ல யூஸ் பண்றதுக்காக எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் இவங்களும் தப்பிச்சிடுறாங்க. ஹாக்கையும் கிளம்பிடுறான். ஜாம்பி அப்போகேலிப்ஸ்க்கு அப்புறம் 3 பேருமே ஒன்னா தான் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை யூஸ் பண்ண சோலார் பேனல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ரீரி தலையில் அமர்ந்த டோனி ஸ்டார்க்கோட பாடியில இருந்து எடுத்த ஆர்மரை ரிப்பேர் பண்ணி தான் டோனியோட ஏஐயான ஃப்ரைடே கண்ட்ரோல்கே கொடுத்துருக்கா. இப்ப ரீரி ஷீல்டு ஏஜென்ட் வயிற்றுல இருந்து ரெக்கவர் பண்ண அந்த டிவைஸ் பத்தி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறா. இந்த டிவைஸ் ஒரு டிரான்ஸ்மிட்டர். அதை யூஸ் பண்ணி விண்வெளிக்கே சிக்னல்ஸ் அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. முதல்ல இந்த டிவைஸ் இவ்வளோ சின்னதா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. யாரும் இந்த டிவைஸை பிம் பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி சின்னதா மாத்திருக்காங்க. ரீரி இந்த டிவைஸை ப்ராஜெக்ட் லைஃப் ஷாட்ன்ற பேரில் உருவாக்கி இருக்காங்க. இதை பயன்படுத்தி ஜாம்பி பிளேகை தடுக்க முடியும். ஆனால் இந்த டிவைஸ் பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஷீல்டு மதர் போர்ட்ஸ் தேவைன்னு சொல்கிறா. ரீரி ஷீல்டு நெட்வொர்க்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒஹாயோவில் இருக்க ஒரு ஷீல்டு பேஸ்ல இருந்து மட்டும்தான் லைட்டாக ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது. இப்போ 3 பேரும் இந்த டிவைஸை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ரீரி நம்ம இங்கேயே சேஃபாக இருக்கும், எங்கேயும் போக தேவையில்லைன்னு சொல்ல கேட் பிஷப் நம்ம இப்படியே எந்த நம்பிக்கையும் இல்லாம வாழ முடியாது, அவெஞ்சர்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல கடைசியா 3 பேருமே பேசி ஒஹாயோல இருக்க ஷீல்டு பேஸ்க்கு கிளம்ப முடிவு பண்ணிட்டாங்க.
ரீரி தினமும் கஷ்டப்பட்டு உஹூரான்ற ஒரு ஜீப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதுல தான் 3 பேரும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஒக்கோயி தலைமையில ஒரு மிகப்பெரிய ஜாம்பி ஆர்மி வந்து குவின்ஜெட் கிராஷ் ஆன இடத்த பாக்குது. அப்ப அங்க ஹாக்கையும் வரான். உடனே ஒக்கோயி ஜாம்பி பேசுது. அது அவெஞ்சர் ஹாக்கைய பார்த்ததும் அவனை ஜாம்பி குவினோட சயானா மாத்துறதா சொல்ல ஹாக்கை கண்ணும் ஒக்கோயி கண்ணு மாதிரியே செகப்பா மாறிடுது. ரீரி ஜீப்ல போயிட்டு இருக்கப்பவே வழியில எதையோ பார்த்து ஷாக்கோட ஜீப்பை ஸ்டாப் பண்றா. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி பிளாஸ்டால ஒரு மிகப்பெரிய மலை தொடர்ச்சியே ஒரு பேசேஜ் மாதிரி அழிஞ்சிருக்கு. 3 பேருக்கும் எதால இப்படி நடந்திருக்கும்ன்றது தெரியல. அப்புறம் எப்படியும் இந்த மலையை தாண்டி தான் இவங்க போகணும். அதனால அந்த எனர்ஜி பிளாஸ்டால கிரியேட் ஆகியிருக்க பேசேஜ் வழியாவே 3 பேரும் போயிடலான்னு முடிவு பண்ணி போறாங்க. பேசேஜை யூஸ் பண்ணி மலையை தாண்டியும் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. திடீர்னு இவங்க போற வழியில பார்த்தா கருமேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கு. பயங்கரமா வானத்துல மின்னல் அடிச்சுக்கிட்டும் இருக்கு. கொஞ்ச நேரத்துல மேகங்கள்லாம் வேகமா இவங்கள நோக்கி நகர்ந்து வர்ற மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு பயங்கரமான எனர்ஜி பிளாஸ்டால இவங்கள அட்டாக் பண்ண பாக்குது. அதனால இவங்களுமே ஜீப்பை பயங்கர வேகமா ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எது அட்டாக் பண்ணதுனே தெரியல. பயத்துல ரீரியும் ஜீப்பை வேகமா ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கா. அப்ப டக்குன்னு ஜீப்பும் கவுந்துருது. கமலா அப்ப அவளோட பவரால உள்ள இருக்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுறா. ஜீப்பை விட்டு 3 பேரும் சேஃபா வெளில வந்துடுறாங்க. அப்ப திடீர்னு பயங்கரமான வெளிச்சத்தோட ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் இவங்க பக்கமா வர வேகமா 3 பேரும் ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. வானத்துல ஏதோ வித்தியாசமா நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் இவங்களுக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் லைட்டா யாரோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. திடீர்னு கீழே இருக்க ஜாம்பி கூட்டம் இவங்கள சுத்து போட்டு அட்டாக் பண்ண பாக்குதுங்க. அப்ப ரீரி வில்லியம்ஸ் அவ உருவாக்கின எனர்ஜி பிளாஸ்ட் ஆர்மரால ஜாம்பிஸை சுட்டு தள்ளுறா. கேட் பிஷப்பும் ஆரோஸால ஜாம்பிஸ் கதையை முடிச்சிட்டு இருக்கா. அப்ப கமலா கான் அவளோட பவரால இவங்க தப்பிக்க ஒரு வழியை கிரியேட் பண்ண 3 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஃப்ரைடேவும் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகி களத்துல இறங்கி சண்டை போடுது. 3 பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. வானத்துல சண்டை போட்டுட்டு இருந்ததுல ஒருத்தன் இவங்க கிட்ட வந்து விழுறான். ஃப்ரைடே அவனை அனலைஸ் பண்ணி அவன் ஹியூமனும் இல்ல ஜாம்பியும் இல்லைன்னு சொல்லுது. ஆக்சுவலா அவன் தான் இட்டர்னல்ஸ்ல ஒருத்தனான இக்காரிஸ். திடீர்னு இன்னொரு பக்கம் இன்னொருத்தி வந்து விழுறா. அவ யாருன்னு பார்த்தா அதான் கேப்டன் மார்வல் ஜாம்பி. இவங்க 2 பேரும் தான் பயங்கரமா வானத்துல சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போவும் இவங்க விடாம சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலான பவர்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. டக்குன்னு கேப்டன் மார்வல் ஜாம்பி கேட்ட பார்த்துட்டு அவளை நோக்கி வர கேட்டும் ஹாக்கை கிட்ட இருந்து கிடைச்ச ஸ்பெஷல் ஆரோவை பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணி எய்ம் பண்ணி அடிக்கிறா. அதுவும் கரெக்டா போய் சொருகிடுது. கடைசியில பார்த்தா அது ஒரு பார்ட்டி ஆரோ தான். டக்குன்னு கேப்டன் மார்வல் எனர்ஜி பிளாஸ்டால மொத்தமா கேட் பிஷப்பை அழிச்சிடுது. அதை பார்த்த கமலா கடுப்பாகி கேப்டன் மார்வல் கூட போய் சண்டை போட போக அவ அடிச்ச அடியில இவ தாறுமாறா கீழே விழுந்துடுறா. ரீரிய வர ஒரு ஜாம்பி கடிச்சிடுது. அப்போ ஒரு இன்ஜெக்ஷனை அவ இன்ஜெக்ட் பண்ணிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்காக. அப்புறம் ரீரி அந்த டிவைஸை ஃப்ரைடே கிட்ட கொடுத்து கமலாவை காப்பாத்தி தூரமா கூப்பிட்டு போயிட சொல்றா. கமலாவும் ஒரு பக்கம் ஜாம்பிஸோட தாறுமாறா சண்டை போடுறா. இன்னொரு பக்கம் ரீரியும் பயங்கரமா ஜாம்பிஸோட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஃப்ரைடே கமலாவை தூக்கிட்டு வந்து தூரமா ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த டிவைஸையும் அவகிட்ட கொடுத்துட்டு ஒஹாயோ ஷீல்டு பேஸ்க்கு போ சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் ஓனரை இழந்துட்டேன், இந்த ஓனரையும் இழக்க முடியாதுன்னு சொல்லி ரீரிக்கு ஹெல்ப் பண்ண கிளம்பிடுது. கேப்டன் மார்வல் அண்ட் இக்காரிஸ் சண்டை வேற தாறுமாறா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல வேற கமலா மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதனால அவ முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கா. கடைசியில இவங்க சண்டையில ஓட முடியாம அவ ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறா. அப்ப எவனோ ஒருத்தன் பைக்ல வந்து இவளை காப்பாத்தி கூப்பிட்டு போறான். கமலா கண் முழிச்சு பாக்குறா. முன்னாடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே உயிரோட இருக்காங்க. அப்ப அவங்க அந்த டிவைஸை கை காட்ட திடீர்னு ஒரு ஜாம்பி உருவம் அவளை பயமுடுத்த அவளும் கனவுல இருந்து கண் முழிச்சிடுறா. அப்ப கமலா பக்கத்துல இருந்த ஒருத்தனையும் பார்த்து பயப்படுறான். அவன் தான் இவளை காப்பாத்திருக்கான். அவன் யாருன்னா அவன் தான் பிளேட், ஹாஃப் வேம்பயர் ஹாஃப் ஹியூமன். இப்ப இவன் இஜிப்தியன் மூன் காட் கான்ஷுவோட அவதாராவும் இருக்கான். கான்ஷு சொல்லி தான் பிளேட் கமலாவை வந்து காப்பாத்திருக்கான். ஏன்னா கான்ஷுக்கு கமலா கிட்ட இருக்க டிவைஸ் மூலயமா தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சிருக்கு. பிளேட் இக்காரிஸ் அண்ட் கேரோல் டான்வர்ஸ் ஜாம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடத்த வேலி ஆஃப் த புரோக்கன் காட்ஸ்னு சொல்றான். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாராலையுமே யாரையும் கொல்ல முடியல. ஆனா இவங்க சண்டைக்கு நடுவுல மாட்டின பல பேர் இறந்துட்டாங்க. பிளேட் நைட் கமலாவை ஒஹாயோக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்றான். அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா.
ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணி போறாங்க. கான்ஷுவோட ஒரிஜினல் அவதார் ஜாம்பி பிளேக்ல இறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் கான்ஷு பிளேட செலக்ட் பண்ணிருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒஹாயோக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. கடைசியா அங்க இருக்க ஷீல்டு பேஸ்க்குமே வந்துட்டாங்க. அங்க பார்த்தா எக்கச்சக்க ஜாம்பிஸ் வழியை மறைச்சுக்கிட்டு நிக்குதுங்க. அப்ப பில்டிங்குள்ள இருந்து யாரோ எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க கமலாவும் ஷீல்டு பேஸை தேடி வந்தோன்னு சொல்றா. திடீர்னு ஜாம்பிஸ் உள்ள போக வழியை விடுதுங்க. அப்ப உள்ள இருக்கவ ஜாம்பிஸ் உங்களை கடிக்காது, நீங்க உள்ள வரலான்னு சொல்ல ரெண்டு பேருமே அந்த வழியா உள்ள போறாங்க. அங்க எலினா பிலோவா, அப்புறம் அவளோட அம்மா மெலினா, அப்புறம் அவளோட அப்பா அலெக்சி, அப்புறம் இன்னும் சில பிளாக் விடோஸும் இருக்காங்க. மெலினா ஒரு டைம்ல பிளாக் விடோஸை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ண நியூரலாஜிக்கல் ஏஜென்ட்டை வச்சு இப்ப ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்றாங்க. இதுங்களை யூஸ் பண்றதால அந்த பேஸ்க்கு ஜாம்பிஸால பெருசா எந்த பிரச்சனையுமே வர்றதில்ல. கமலா கான் அந்த டிவைஸை காட்டி அதை பத்தி சொல்லி ஷீல்டு மதர் போர்டால தான் இந்த டிவைஸை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்க முடியும், அதான் இங்க வந்தோம்னு சொல்றா. மெலினா அந்த டிவைஸை அனலைஸ் பண்ணி இதை பயன்படுத்தி நம்ம இன்டர்கேலக்டிக் அத்தாரிட்டிஸான நோவா கார்ப்ஸை கான்டாக்ட் பண்ண முடியும். நோவா கார்ப்ஸ் கிட்ட நம்ம பிளானட்டை ஹீல் பண்ற டெக்னாலஜி இருக்குன்னு ஷீல்டு நம்புறாங்கன்னு சொல்றாங்க. மெலினா இப்போ இந்த டிவைஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணவும் முடியாது. வகாண்டால நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்டால அங்கிருந்து வெளிப்பட்ட அதிகமான எனர்ஜி எர்த் அட்மாஸ்பியரை சுத்தி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அது ரேடியோ சிக்னல்ஸை பிளாக் பண்ணுது. அதனால அட்மாஸ்பியருக்கு வெளில ஸ்பேஸ்க்கு போனாதான் இந்த டிவைஸோட சிக்னல்ஸை நோவா கார்ப்ஸ்க்கு அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. ஷீல்டு ஏஜென்ட்ஸ் இந்த பிளானை செயல்படுத்த தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஜாம்பி கூட்டம் அவங்க பேஸை அட்டாக் பண்ணிடுது. உடனே அந்த டிவைஸை பிம் பார்ட்டிகல்ஸால சின்னதா மாத்தி வெளில கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்பதான் ஒரு ஏஜென்ட் அந்த டிவைஸை முழுங்கியிருக்கான். குவின்ஜெட்டை எடுத்துக்கிட்டு ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவும் ட்ரை பண்ணியிருக்கான். அப்புறம் தான் கமலாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நியூயார்க்ல அந்த குவின்ஜெட்டை பார்த்துருக்காங்க. திடீர்னு அலாரம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா சில பவர்ஃபுல் ஜாம்பிஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. அதுங்களோட கண்ணுலாம் மட்டும் பார்க்க ரெட்டா இருக்கு. அப்பதான் பிளேட் நைட் அதுங்கெல்லாம் குயின் ஆஃப் த டெட்டோட சயான்ஸ்னும் வாண்டா மேக்ஸிமம் தான் ஜாம்பி குயின்னு சொல்றான். ரெட் கார்டியன் கேப்டன் அமெரிக்கா ஜாம்பியை பார்த்ததும் அது கூட சண்டை போட செம எக்ஸைட்டடா இருக்கான். ஜாம்பி சயான்ஸ் மட்டும் அந்த இடத்துக்கு வரல. ஒரு மிகப்பெரிய ஜாம்பி கூட்டமே அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதுங்களை அழிக்கக்கூடிய அந்த டிவைஸை தேடி தான் வந்திருக்குங்க. அங்க இருக்க பிளாக் விடோஸ் எல்லாருமே சண்டைக்கு கிளம்புறாங்க. மெலினா அவளோட ஜாம்பிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சண்டைக்கு ரெடி ஆகுறா. ஒக்கோயி ஜாம்பி கூட்டத்தை சண்டை போட அனுப்புறா. மொத்த ஜாம்பி கூட்டமும் வெறி பிடிச்ச மாதிரி கொடூரமா ஓடி வருதுங்க. மெலினா கரெக்டா ஜாம்பிஸ் நெருங்கி வந்ததும் பாதுகாப்புக்காக பிளான் பண்ணியிருந்த பாம்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஜாம்பிஸை பிளாஸ்ட் பண்ணிடுறா. மெலினா அவளோட ஜாம்பிஸையும் சண்டை போட விடுறா. பிளாக் விடோஸும் ஜாம்பிஸ் மேல தாறுமாறா ஃபயர் பண்றாங்க. அபாமினேஷன் ஜாம்பி பாதி இருக்க கேப்டன் அமெரிக்கா ஜாம்பியை தூக்கி பில்டிங்கோட ரூஃப்க்கு மேல தூக்கி போட அது வெண்டிலேட்டர் வழியா புந்து பில்டிங்குள்ள போயிடுது. அப்புறம் அபாமினேஷன் இன்னும் சில ஜாம்பிஸையும் உள்ள தூக்கி போடுது. அதுங்களை சமாளிக்க கமலா, எலினா அண்ட் பிளேட் நைட்லாம் போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கேப்டன் அமெரிக்கா வெண்டிலேட்டர்ஸ் வழியா வேகமா கண்ட்ரோல் ரூம்ல இருக்க ரெட் கார்டியன் கிட்ட வந்துடுறான். வந்து ரெட் கார்டியன் கூட சண்டை போடுறான். ரூஃப் வழியா உள்ள வந்த ஜாம்பிஸ் கூட கமலா கான், எலினா அண்ட் பிளேட் நைட்லாம் வேற லெவல்ல ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா கொடூரமா ரெட் கார்டியன் கூட சண்டை போடுது. ரெட் கார்டியனுக்கு அதை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியா எகிரி குதிச்சு ரெட் கார்டியன் அதை டோட்டலா செதற விட்டுட்டான். ஒக்கோயி அபாமினேஷனை களத்துல இறக்க அவன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். கோஸ்ட் அடுத்ததா களத்துல இறங்குது. அது ஈஸியா பில்டிங்குள்ள வந்து அங்க இருந்த எல்லா பிளாக் விடோஸையும் போட்டு தள்ளிடுது. பிளேட் நைட், கமலா அண்ட் எலினா மாடியில இருந்து உள்ள வந்த ஜாம்பிஸ் கதையெல்லாம் முடிச்சுட்டாங்க. அபாமினேஷன் பில்டிங் என்ட்ரன்ஸை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். அப்ப மீதி இருக்க 5 பேரும் பில்டிங்கை விட்டு தப்பிக்க முடிவு பண்ணி கிளம்புறாங்க. திடீர்னு மெலினா ஜாம்பிஸை தடுக்கிறதுக்காக அங்கேயே இருக்க முடிவு பண்ணி டோரை லாக் பண்ணிட்டு மத்தவங்களை தப்பிக்க வைக்கிறா. மெலினா வேகமா அவளை நெருங்கி வர ஜாம்பிஸை டக்குன்னு ட்ரை பண்ணி அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரா. அப்ப அங்க வந்த ஒக்கோயி அதை பார்த்துட்டு மறுபடியும் குயின் கண்ட்ரோல்கே ஜாம்பிஸை கொண்டு வரா. அப்புறம் ஒக்கோயி அவளோட ஸ்பீரால மெலினா கதையை முடிச்சுட்டா. கோஸ்ட் வந்ததை பிளேட் நைட் உணர்ந்து அது கூட அவன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே பயங்கரமா ஸ்வாட் ஃபைட்டிங் பண்ணிக்கிறாங்க.
கடைசியா பிளேட் நைட் கோஸ்ட் கதையை முடிச்சிட்டான். அப்புறம் வேகமா இவங்க 4 பேரும் அங்க இருக்க பைக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப அபாமினேஷன் துரத்திக்கிட்டே வரான். அப்ப எலினா அந்த இடத்தையே மொத்தமா பிளாஸ்ட் பண்ணி அபாமினேஷனை தடுத்துட்டான். வெளில வந்ததுக்கு அப்புறம் மெலினாவை இழந்ததால எலினா அண்ட் ரெட் கார்டியன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப எலினா மெலினாக்காக எர்த்த காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு பண்றான். கமலா அப்ப ஸ்பேஸ்க்கு எப்படி போறதுன்னு கேட்க பிளேட் நைட் ஸ்பேஸ்ஷிப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். இதோட மார்வல் ஜாம்பி சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 1 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.